இப்போ என் பேர குழந்தைகளுக்காக தரமான சாக்லேட் பான்கேக்கள் செய்வேன். சூசி மற்றும் டாம் நிறைய விரும்புவாங்க. இந்த pancakes இந்த சிவப்பு பண்றது எப்படி எனக்கு தெரியும்? டாம், நான் ஏதேனும் கண்டுபிடித்தேன். அந்த பாட்டில எனக்கு கொடு. யங்ஸின் பான் கேக் ஏதோ ஒன்றை நழுவ விட்டது. சிந்தது என்ன? ஃபேன் கேக் இப்படி எப்படி இருக்கு? ஓ டாம் மழல் சூசி, நீங்க பைத்தியம். ஆனா பாட்டி உங்களுக்கு பாடம் கற்பிப்பதில் எப்படியாவது தெரிஞ்சிருக்கிறார். பிரென், நீங்க நாம் எங்கே ஒரு இருக்கிறோம்? சமையல் கலைப்பற்றையில் இருக்கிறோம். நான் சொல்வது போல் நீ சமையல் செய்ய வேண்டும். இந்த கோழியை போல எனக்கு பான் கேக் தயாரி. ஓ மிருதுவான குட்டி. ஓ அதற்கு நிறுத்து, நேரம் தொடங்கி இருக்கிறது. அது வேற ஒரு பரிசீவன். ஆனா அந்த நாக்கால் நான் அதே மாதிரியானதை செய்வேன் அப்படின்னு நினைக்கிறேன். அங்க உள்ள கலாச்சாரத்தை பத்தி நீ என்ன சொன்ன? ஒரு கீரை பீப் சிகரத்தை ஒரு ஃப்ரைங் பேனல் வீசுறியா? சரி, இது போல தோணுகுது. ஓ எங்கிட்ட சீ சாஸ் கூட இருக்குது. அதை என் கோழியில பூசிக்கிறேன். மெய்யாகவே சொல்றேன் டாம், இப்படி ஒரு சமையல் செய்முறை தவிர அதை எங்கே பாத்தீங்க? டிக்டாக்லன்னு ஏதோ இதே போல ஒன்னை பார்த்தேன். இதை மீண்டும் செய்ய முடியும் என்று நினைக்கவே இல்லை. வெற்றி பெற்றீர்கள். இது செம்மப்பாக தெரியுது. நல்லா மிகச் சிறப்பாக இருக்கிறாய் சூசி. Train security ஒழிக்கிறது. நீங்கள் லங்கிகளை சேர்க்காமல் ஒரு sound சேர்க்கிறீங்க. டாக்டரை பிரிவிதிக்கிற நாள் வந்துடுறேன். ரொம்ப லாஸ் அந்த லைஃப் பாட்டி. இதோ என்கிட்ட என்ன இருக்குது பாருங்க. அருமை, நல்லா செய்தாய் டாம். அருமையான வேலை. நீ என்ன செஞ்ச சூசி? எதை பார்த்தாலும் அற்புதமான வேலை. நானும் நன்றாக செய்தேன் பாட்டி. அரையோ உமக்கு மோசம் சூசி. இந்த சுற்றில் வெற்றி தாமர்க்கே செல்லும். வாவ், இது என் கோழி இப்போ. நன்றி கிரிட்டி. சோ அத கூட ஒண்ணு வச்சிடலாம். அவர் அங்கே சுத்தமாகவும் சூடாகவும் இருப்பார். இது உங்க புது இல்லமைப்பு. அவன் ரொம்ப நல்லவனாக இது SpongeBob, எங்கள் பிரியமான கார்ட்டூன். அதுதான் நல்லது. நேரம் தொடங்கிறது. அப்படி இருந்து ஏகே ஏற்றம் வரை வரைந்தேன். ஜன்னல் மற்றும் இலகு கூட அளவுக்கு குறைகிறது, ஆனால் அதுவும் பார்த்தால் நன்றாக இருக்கிறது. உடனே அவனுக்கு ஒரு புன்னகை வரைக. நான் அதை மஞ்சளாக சாயம் போட போகிறேன். அதவை மூட மற்றும் இறுதி கயிறுகள். மேலனி பற்கள் மற்றும் ஒரு சட்டை. அழகு அப்படியே கார்ட்டூன்ல இருந்து வருது போல. அப்படி எதுவும் இல்லை. இது மிகவும் ஒவ்வாமையாக முடிந்தது. ஆனால் நான் மிகவும் சிறப்பாக செய்வேன். முக்கியமான விவரங்களை வெளிப்படுத்தி கோர்வையை சீராகவும் மென்மையாகவும் வரைவேன். மேலும் கொனேஷ்னோ பெரிய புன்னகையும் அழகான கண்களும். இப்போது நீங்கள் ஸ்பாஞ்சிபாபை காவியலாம். இது ஏன் பிரியமுடைய கார்ட்டூன்களில் ஒன்னாகும். நானும் அவரை தொலைக்காட்சியில் பார்க்க கண்டுகொள்வதை போல் உணர்கிறேன். அது கடலின் அடியில் உள்ள அன்னாச்சி பழம் போல் இருக்கிறது. குழந்தைகளே, நேரம் முடிஞ்சிச்சு. நீங்க என்ன பண்ணீங்க எனக்கு காட்டுங்க. நான் அதை அலை போல் ஆக்கினேன், தண்ணீரில் இருப்பது போலவே. ஓ டாம், இது ரொம்ப அலட்சியமானது. உன் படைப்பை காட்டு சூசியே. அல்லது மன்னிக்கவும். அது நானே வென்றேன் என்பதுதானே சரிதானே? ஓ நன்றி. இது உண்மையான ஸ்பான்ஸ். எனக்கு ஒரு யோசனை உண்டு. இப்போது எல்லாம் இந்த ஸ்பாஞ்சால் மட்டுமே விஷயங்களை கழுவுங்கள் மற்றும் ஒரு பாடலை பாடுங்கள். அனானாசின் கீழே கடலின் அடியில யார் வாடுறாங்க? அடுத்த வேலை இந்த பெரிய கிண்டர் சர்ப்ரைஸை வரைவதுதான். இதோ உண்டு. நேரம் ஆரம்பம். தொடங்குகள். மிக்சையை வரைவேன். இதுக்கு கைகள் மற்றும் கால்கள் இருப்பது சுவாரஸ்யமாக உள்ளது. கீழ்பாதி ஒன்று மேல் இருப்பது முழுவதும் வெள்ளை, அப்படியே ரொம்ப ஒத்துள்ளது. ஏய் சூசி, வரையா? இல்லனா உனக்கு நேரம் போத மாட்டேன். இதுவரை எப்படி நான் இந்த ஸ்கேட்டரை எனக்காக எடுத்து வருவேன் அப்படின்னு கனவே கண்டிருக்கிறேன். ஆனால் இது ஒரு நேரம் அல்ல. இது வழங்க வேண்டிய சேதம். விட என்னுடைய பேர குழந்தைகள் வரைந்து முடித்து விட்டார்களா? அப்படியானால் அவர்கள் எனக்கு காட்டு. நான் காத்திருக்கிறேன்.
ஆம், லூக் தயாரானாயா? நான் ஓவியம் வரைந்தேன். என்னோட இடம் எங்கே? இங்கே நான் ஒரு குறிப்பு கூட செய்தேன். ஓ, அது ரொம்ப குளிர்ச்சியானது. நீங்க தான் வென்றீர்கள். இதோ மிகப்பெரிய பரிசு உங்களுடையது. அதில் என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை. யார் உன் கிண்டர் சாக்லேட் முட்டைகளை வைத்தனர்? அவை மிகவும் சூசி ருசியுள்ளது. உன் அண்ணன். சரி, இதோ டாம். ஓ, நன்றி. சரி, இந்த சாக்லேட்டை என் வாய் செய். ரொம்ப ருசிகரமாக இருக்கிறது. சூப்பர், எனக்கும் அது வேண்டும். வாங்க திறக்கலாம். வாவ், பாரு டாம், என் முட்டையின் உள்ள ஒரு பொம்மை இருக்கு. நல்லா இல்லையா? இப்போது குழந்தைகளே, இந்த இஞ்சி மதுரைக்கட்டையை வரைந்து காண்பிக்கவும். வா, அழகு. நேரம் எடியோடு நகர்கிறது. தொடங்குங்கள். அதுவே இது எளிது. முதலில் நான் அந்த சிறிய மனிதரை ஓவியம் செலுத்துவேன். அதன் பிறகு நான் செவனாக சிறிய விவரங்களை வரைந்து விடுவேன். அதனோட பூசுவது மிகவும் வசதியாக இருக்கும். இறுதியில் நான் சாக்லேட் மாவோட கூழ் எல்லையையும் முழுமையாக நிரப்புவேன். அழகாகவும் நல்லதாகவும் இருக்கும். சூசியின் நிலை எப்படி இருக்குது என்று ஆச்சரியமாக உள்ளது. செய்ய கூட நினைக்காதே டைம். என் சிறுவன் உன்னுடையதை விட சிறந்தவனா இருப்பான். ஓ, ஏற்கனவே சொன்னது போல மயாவும் நானும் நாங்கள் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் கட்டி மனிதர்களை சமைக்கிறோம். நீ எந்த நிறத்தை தேர்வு செய்வாய்? பார்க்கலாம். ஓ, இதை விடவும் சரியில்லை. இது மிகவும் நல்லது. அடி, நேரம் முடிந்து விட்டது. வாருங்கள், நீங்கள் எல்லாம் என்ன தயார் செய்துள்ளீர்கள் என்பதை எனக்கு காண்பியுங்கள். பாருங்கள் பாட்டி, அவர் இவ்வுலகத்தில் நகைக்கிறார். ஓ, நீங்கள் ஏதோ ஜோக்கர் மாதிரியே செய்துள்ளீர்கள். அவர் மட்டும் உன்னுடையது எப்படி? செல்லமே. வாவ், சூசி, சூப்பர் ஃபார்ம் பாய்ஸ்க்கு நல்ல வேலை. நீ வெனுட்டா அருமை. ஆம், உன் பரிசை வச்சிருக்க. ஹூரே, இப்போ எனக்கு இந்த ஜிஞ்சர் பிரெட்டை பாருங்க மனிதரே. இஞ்சியோட பிற மசாலாவுகளோட ரொம்ப இனிக்க வகையில வாசிக்குது பாருங்க. நான் உங்க சகோதரனுக்கு கூட போஜனம். ஓ, இப்போ டாம், உனக்கு ஒரு துண்டை கொடுப்பேன். நீங்க மினியனுக்கு இருக்குனால் ஃபர்ஸ்டாக ஒரு ஹெலிகாப்டர் மினியன் பொம்மை கிடைக்கும். நேரம் முடிஞ்சது. இது ஒவ்வொரு முறை வித்தியாசமா இருக்குது. சரி, உட்கொள்ளுகிறேன். நான் நிறங்களை சேர்ப்பேன். படம் சிறப்பாக மாறும். தொடர்வோம். இப்போது முழு மினியனையும் மஞ்சளாக வரைவேன். மற்ற விவரங்களையும் வரைவேன். சோ இது நல்லா உள்ளது. முடியாது. நன்றி. நான் அப்படியே வரைஞ்சு விடுவேன். இப்போ ஒரு மினியன். மிக முக்கியமானது இதழ் இல்லையெனில் எப்படி அது பறக்க முடியும்? மினியன்களை பற்றிய கார்ட்டூன்களை மிகவும் விரும்புகிறேன். அப்படியே அதை எனக்கு வேண்டும். முடிஞ்சது. முடிந்து விட்டது. முதலரே என்று சொல்லுங்கள். டாடா. வாவ், இது அழகாக இருக்கிறது. ஆம், நான் சரி. உன்னிடம் என்ன இருக்கு? நீங்க அழகான பாட்டி கூட. ஆனால் மிகவும் வேடிக்கை. பாட்டி, நான் கண்ணீர் விட்டுட்டேன். ஓ, சரி. அதை வச்சுக்கிட்டு விளையாடலாம். எவ்வளவு கெத்தா இருக்குது அது சமநிலை. 1 2 செட், அது எனது. உன் ஃபிசிக்ஸ் ஆன்சர் சூர்யா மண் மிகுந்த பர்கரை ஓவியம் வரையும். அது ஏற்கனவே நீர் ஊற்றுகிறது. பர்கர் இன்னும் முடிக்க கூடாது. முதலில் ஒரு வடிவம் அமைத்து பின்னர் அதன் அனைத்து அடுக்குகளையும் வரைந்து விடுகிறேன். சரி, இப்ப பன்ஸ்களை பூசி அதன் பின் கொத்துமல்லி பட்டி, கேட்சப் மற்றும் சீசா துண்டு. இப்படியே நல்லா இல்லையா? உனக்கு பிடிக்கல? உதவி. கொண்டிருக்கிறேன். நானே நேர்த்தியாக செய்து தருவேன். முதலில் பன்ஸ் வறுக்க வேண்டும். அதுதான். பின்னர் லேட்டஸ் இலைகளை சேர்க்கவும். அதன் பக்கத்துல ஒரு சீஸ் துண்ட முயற்சி பண்ணி பிறகு ஒரு பாட்டியை பொரிக்கவும். ஒரு காப் கெச்சப் சேர்க்கிறேன். டீட்டாம். பர்கருக்கு மட்டும் எந்த விதத்திலும் தெரிவிக்கவில்லை. நான் அதை சாப்பிட விரும்புகிறேன். ஓ, நேரம் அவசரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. சரி, அப்போது நீ என்ன செய்தாய் என்பதை காண்பிக்க. ஆம்,
பாருங்கள் பாட்டி. சரி, ரொம்ப ஒரே மாதிரியாக இல்லை. நீங்கள் எப்படி சுஜி? சொல்லுங்கள் நானா, நான் ஒரு சூப்பர் ஐடியா கண்டுபிடிச்சேனா? இருக்கு சூசி, இதோ உனக்கு பரிசு. வாவ், இது எனது. அது மிக சுவையாக இருக்கிறது. நான் வெற்றி பெற்று விட்டேன், நீ தோற்று விட்டாய் டாம். இல்ல யாப்ட்ரோ ஒரு பச்சை M&M's மிட்டாய் வரை. இது பெரியதுதான். நேரம் தொடங்கியுள்ளது. வரையறை வரைந்து விடுகிறேன், அதில் எதுவும் கஷ்டம் இல்லை. எனவே உடனே அவரது கண்கள் மற்றும் வாயை வரைவேன். எல்லாத்தையும் பச்சையாக வண்ணம் பூசுறேன். போனஸ். சூசி என்ன செய்கிறாருன்னு ஆச்சரியமா இருக்கிறேன். அங்கே எந்த நிறம் தேவை? வெண்மையானது சரியா? ஏன் ஏதோ வேலை செய்யல? இல்லை, இது இன்னும் பச்சையா இருக்குது. ஒருவேளை மெதுவாக புவியனாக வேண்டும். இல்லை எனில் இது மேலும் சேதமாகும். சூசி, நீர் பலூனை ஓட்ட முடியாதா? என்ன கிண்டல் பண்ணாதே டோம், நான் முயற்சிக்கிறேன். சரி, இது தயாரா இருக்கும் போல. ஏதோ ஒலிக்கிறது. ஓ, பேர குழந்தைகளே, உங்க நேரம் முடிந்தது. காண்பி எனக்கு. என்ன? ஓ, பாருங்கள் பாட்டி, யாரிடமும் இதை பெற்றேன். இதில் ஒரு எழுத்தை கூட வரைந்தேன். அதுவா? எனக்கு தோன்றலை. நீங்க சுஜி? ஓ இல்ல, நான் வெற்றி அடையல பாட்டி. அது தென்படவே இல்லை. ஆம், இது எனக்கு தோன்றியதும் கிடையாது. டாம் வென்று விட்டான். உன் பரிசை எடுத்துக்கொள். ஹூரே! எனது இனிப்பு திங்கள்கள் இறுதியாக. டாம், நீ பகிர்ந்து கொள்வாயா? இல்லை இல்லை, அனைத்து பைகளையும் நான் மட்டும் சாப்பிடுவேன். அவற்றில் பல உள்ளன. நான் முழு மழையை M&M உருவாக்கக்கூடியன்னு சொல்வேன். ஆஹா, என் இனிப்புகள்! நானே நிறைந்தவரை சாப்பிடுவேன். நான் உன்னோட பகிர்ந்து கொள்ள மாட்டேன். அன்பும் சகோதரி. வீடியோ பிடிச்சதா? அப்போ பதிவு செய்யுங்கள். இன்னும் தனித்துவமான சவால்கள், வேடிக்கையான கதைகள் மற்றும் சிரிப்பூட்டும் பாத்திரங்கள் உங்களை ஹாஹா நோம்ஸ் சேனலில் காத்திருக்கின்றன. நாளை சந்திப்போம்.